உயிரை பணயம் வைத்து நாகை போலீசார் சினிமாவையே மிஞ்சுற மாதிரியான ஒரு சேசிங் சம்பவத்தை நடத்திருக்காங்க. அதுவும் நாகை எஸ்பி ஹர்ஷ் சிங் தலைமையில கார்ல தப்பிய கொள்ளை கும்பல 35 கிலோமீட்டர் வரைக்கும் சேசிங் செஞ்சிருக்காங்க. பிடிபட்டார்களா அந்த கொள்ளை கும்பல்? கரூர்ல மர்ம கும்பல் ஒன்று கார்ல சென்றபடி சாலையில இருக்கிற பல பேர்கிட்ட இந்த நகைகளை பறிச்சு வழிப்பறியில் ஈடுபட்டதா தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்தால கரூர் மாவட்டத்துல இருக்கிற பல பேரு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் தான் கரூர் பகுதியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பா கரூர் மாவட்ட போலீசார் அனைத்து மாவட்ட போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் எஸ்பி ஹர்ஷ் சிங் நாகை மாவட்ட போலீசாரை உஷார்படுத்திருக்காங்க. கார்ல வழிப்பறி செஞ்ச அந்த கும்பலை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு போலீசார் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில அந்த கும்பல் வேளாங்கண்ணில பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து எஸ்பி ஹர்ஷ் சிங் தலைமையில தனிப்படை போலீசார், அதுக்கப்புறம் நெடுஞ்சாலை ரோந்து வாகனங்கள், அதோட அதிவிரைவு படை உள்ளிட்ட போலீசாரும் 4 பிரிவுகளா பிரிஞ்சு மர்ம கும்பலை தீவிரமா தேடிட்டு வந்திருக்காங்க. இத மோப்பம் பிடிச்ச மர்ம கும்பல் உடனே டாடா சுமோ கார்ல தப்பி செல்லப்பட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து எஸ்பி ஹர்ஷ் சிங் பக்கத்து மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கும் மாவட்ட எல்லையில இருக்கிற காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதோட கார்ல தப்பி சென்ற அந்த வழிப்பறி கும்பலை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு விரட்டி போயிருக்காங்க. கொள்ளையர்கள் கொஞ்சம் கூட சலிக்காம எஸ்பிக்கு போட்டிக்கு போட்டியா அவங்களும் கார்ல வேகமா போயிருக்காங்க. இருந்தாலும் கொள்ளை கும்பலை விடவே மாட்டோம் அப்படின்னு சினிமா வானில நடந்த இந்த சேசிங்ல 35 கிலோமீட்டர் வரைக்கும் எஸ்பி ஹர்ஷ் சிங் தலைமையில போலீசார் அந்த கும்பலை விரட்டி செஞ்சிருக்காங்க. கடைசியா திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துல கொள்ளையர்களை மடக்கி பிடிச்சதா தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த கொள்ளை கும்பலை திருவாரூர் மாவட்டம் போலீசார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த விசாரணையில சிக்கின அந்த கொடூர கும்பல் கொள்ளையர்கள் யாருன்னா மதுரையை சேர்ந்த கண்ணன், பக்ருதீன், பாண்டியன், சிவகங்கையை சேர்ந்த அஸ்வின், தஞ்சாவூரை சேர்ந்த ராஜேஷ் அப்படின்னு இந்த 5 பேர் தான் அந்த வழிப்பறியில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கும்பலை உயிரை பணயம் வச்சு அங்கிருந்த போலீசார் கார்ல பல மாவட்டங்கள்ல வழிப்பறி செஞ்ச இந்த கும்பலை பிடிச்சிருக்காங்க. இந்த பரபரப்பு சம்பவத்துக்காக தான் உயிரையே பணயம் வச்சு வேலை செய்த எஸ்பி ஹர்ஷ் சிங் டீமை போலீஸ் உயர் அதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டிட்டு வராங்க. இது எதுவும் கடை போவான்னு நினைக்கிறேன். மறக்கிது கயிறு போட்டு வச்சு வீடியோ அந்த ஆயுதங்கள் போட்டு அது மட்டும் தனியாக எடுத்தீங்களா sir? The same thing, sir. Robbers take like the second number is the document is inside, sir. I have forwarded it on WhatsApp.